தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தோளில் துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எல்லா வகையிலும் விவசாயத்திற்கு துரோகம் செய்த ஆட்சிதான் கடந்த கால ஆட்சி என்றும் காட்டம். துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் ஆளா துணை நீக்கிறவங்க நாங்கள். களைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட கலையாதான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு. எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது. அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவது என சண்முகம் பேட்டி. 2021ஆம் ஆண்டு தேர்தலை வைத்து மார்க்சிஸ்டின் வாக்கு வங்கியை தீர்மானிக்க கூடாது என்றும் வேண்டுகோள். அதனால இந்த 2021 தேர்தலில் வாங்கின வாக்கை வச்சுக்கிட்டு அதில் வெற்றி பெற்றமா இல்லையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மதிப்பிடுவதை அது சரியான மதிப்பீடாக இருக்காது. பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது முக்கியமானது. கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது என டி.கே.எஸ். இளங்கோவன் கருத்து. திமுகவிற்கு எதிரான கருத்தை சண்முகம் கூறவில்லை என்றும் கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்றே கூறியுள்ளார் என்றும் பேட்டி. கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதையும் தாண்டி கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது. இந்த கூட்டணி தேவை என்பதன் அவசியத்தை விளக்க இதை சொல்லி இருப்பாரே தவிர திமுகவுக்கு எதிரான கருத்தாக நான் பார்க்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு மதிமுக வர வாய்ப்பா? தற்போதைக்கு கூற முடியாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. வருவாங்க, நான் அதை பற்றி அப்புறம் போய் சொல்லுவேன். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறிவிட்டு தற்போது இபிஎஸ் மறுப்பது அதிர்ச்சி தருவதாக பிரேமலதா வேதனை. அவர்தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்க அதே திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்க காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன். நாங்க ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலன்னா நாகரிகம் கருதி. விஜய் தங்கள் வீட்டு பிள்ளை என்றும் கூட்டணி குறித்து அவர்தான் கூற வேண்டும் என்றும் கருத்து. தவேக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக அணிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம். வழக்கறிஞர் மற்றும் சட்ட ஆலோசனை அணிகளுக்கும் நிர்வாகிகளை அறிவித்தார் விஜய். சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக மகளிர் அணியுடன் அன்புமணி ஆலோசனை. உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் ஆகஸ்டில் மகளிர் மாநாட்டை ராமதாஸ் நடத்த உள்ள நிலையில் ஆலோசனை. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் PRO நடராஜன் வக்கீல் நோட்டீஸ். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேசியதற்கு மன்னிப்பு கேட்காவிடில் 50 லட்சம் தர வலியுறுத்தல். ரயில்வேயில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் எண் சரிபார்ப்பு கட்டாயம். புதிய நடைமுறை ஜூலை 1 முதல் அமலுக்கு வருவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. சென்னை அண்ணா நகரில் இளைஞர்கள் மீண்டும் பைக் ரேஸில் ஈடுபடும் அதிர்ச்சி வீடியோ. சாலையை நாங்கள் ஆளுகிறோம் பதிவிட்டு ரேஸில் ஈடுபட்ட விஷமிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. காஞ்சிபுரம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி. 19 வயது இளைஞர் மற்றும் பள்ளி மாணவர்கள் 2 என 3 பேரை கைது செய்து விசாரணை. நித்யானந்தாவின் ஆசிரமத்தில் உள்ளவரது சீடர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு.
ராஜபாளையம் சேத்தூர் பகுதியில் உள்ள ஆசிரமம் தொடர்பான வழக்கில் டிஎஸ்பி பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யும். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சீண்டி பார்க்கும் வகையில் போட்ட பதிவுகளுக்கு வருத்தம் தெரிவித்த தொழிலதிபர் எலான் மஸ்க். விமர்சனங்கள் வரம்பு மீறி சென்றுவிட்டதை உணர்வதாக பதிவு. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தோளில் துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எல்லா வகையிலும் விவசாயத்திற்கு துரோகம் செய்த ஆட்சிதான் கடந்த கால ஆட்சி என்றும் காட்டம். துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் ஆளா துணை நீக்கிறவங்க நாங்கள். களைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட கலையாக தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு. எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது. அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவது என சண்முகம் பேட்டி. 2021ஆம் ஆண்டு தேர்தலை வைத்து மார்க்சிஸ்டின் வாக்கு வங்கியை தீர்மானிக்க கூடாது என்றும் வேண்டுகோள். அதனால இந்த 2021 தேர்தலில் வாங்கின வாக்கை வச்சுக்கிட்டு அதில் வெற்றி பெற்றமா இல்லையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மதிப்பிடுவதை அது சரியான மதிப்பீடாக இருக்காது. பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது முக்கியமானது. கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது என டிகேஎஸ் இளங்கோவன் கருத்து. திமுகவிற்கு எதிரான கருத்தை சண்முகம் கூறவில்லை என்றும் கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்றே கூறியுள்ளார் என்றும் பேட்டி. கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதையும் தாண்டி கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது. இந்த கூட்டணி தேவை என்பதன் அவசியத்தை விளக்க இதை சொல்லி இருப்பாரே தவிர திமுகவுக்கு எதிரான கருத்தாக நான் பார்க்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு மதிமுக வர வாய்ப்பா? தற்போதைக்கு கூற முடியாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. வருவாங்க, நான் அதை பற்றி அப்புறம் போய் சொல்லுவேன். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறிவிட்டு தற்போது இபிஎஸ் மறுப்பது அதிர்ச்சி தருவதாக பிரேமலதா வேதனை. அவர்தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்க அதே திருப்பி திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்க காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன். நாங்க ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலன்னா நாகரிகம் கருதி. விஜய் தங்கள் வீட்டு பிள்ளை என்றும் கூட்டணி குறித்து அவர்தான் கூற வேண்டும் என்றும் கருத்து. தவேக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக அணிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம். வழக்கறிஞர் மற்றும் சட்ட ஆலோசனை அணிகளுக்கும் நிர்வாகிகளை அறிவித்தார் விஜய். சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக மகளிர் அணியுடன் அன்புமணி ஆலோசனை. உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் ஆகஸ்டில் மகளிர் மாநாட்டை ராமதாஸ் நடத்த உள்ள நிலையில் ஆலோசனை. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் வக்கீல் நோட்டீஸ். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேசியதற்கு மன்னிப்பு கேட்காவிடில் 50 லட்சம் தர வலியுறுத்தல். ரயில்வேயில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் எண் சரிபார்ப்பு கட்டாயம்.
புதிய நடைமுறை ஜூலை 1 முதல் அமலுக்கு வருவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. சென்னை அண்ணா நகரில் இளைஞர்கள் மீண்டும் பைக் ரேஸில் ஈடுபடும் அதிர்ச்சி வீடியோ. சாலையை நாங்கள் ஆளுகிறோம் பதிவிட்டு ரேஸில் ஈடுபட்ட விஷமிகளுக்கு போலீசார் வலைவீச்சு.